எவ்வளவு பெரிய சதி வந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சியில் திமுக சார்பில் உரிமை மீட்க ஸ்டாலினின் குரல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் மூப்பே சாமிநாதன், திமுக எம்பி திருச்சி சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சாமிநாதன், வாயிலே வடை சுடுவதில் முதலிடத்தை பிடிக்கக்கூடியவர் நம்முடைய பிரதமர் என்று விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய திருச்சி சிவா, ஆளுநர் பதவி தேவையில்லாதது என்றும் ஒரு மாநில அரசு இயங்க விடாமல் ஆளுநர் இடையூறு செய்கிறார் என்றும் குற்றம் சாட்டினார். மாநில அரசு இயங்க விடாமல் ஆளுநர் இடையூறு செய்கிறார். ஆளுநர் பொறுப்பு என்பது அனாவசியமான ஒன்று, நமக்கு தேவையில்லாத ஒன்று. இந்த நாட்டை இந்த நிலைக்கு ஆளாக்கிய பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் இங்கே விதிவசம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு, நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்லுகிற அளவிற்கு நம்பிக்கை இழந்து தவிக்கின்ற ஒரு மோசமான நிலைமை. இந்த தேர்தலை கைவிடுவோமேனால் இந்திய நாட்டு மக்களே, எதிர்கால ஜனநாயகம், எதிர்காலத்தில் வாழப்போகிற வாழ்க்கை நிம்மதியானதாக இருக்காது. இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு பெரும் சோதனை வந்திருக்கிறது. வாக்கு இயந்திரங்களுடைய வாக்குப்பதிவு இயந்திரங்களால் ஏதேதோ கோளாறு என்கிறார்கள். அதெல்லாம் ஒரு புறம். எது எப்படி இருந்தாலும், எவ்வளவு பெரிய சதியோடு வந்தாலும் நாங்கள் நினைத்தால் அதை முறியடிப்போம் என்று மக்கள் சக்தி ஒன்று சேர்கிற போது எத்தனை பெரிய சக்தியும் வீணாகும். எண்ணெயிலே வடை சுடுவார் பார்த்திருக்கிறோம். வாயிலே வடை சுடக்கூடியதிலே முதலிடத்தை படிக்கக்கூடியவர் பிரதமர். நான் கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டெடுத்து வெளிநாட்டுக்கலாம், எல்லார் பணத்தையும் எல்லாரும் வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் போடணும். நாங்களும் வரும் நம்மளும் பார்த்துட்டு இருந்தோம். 15 பைசா போடுவாங்க. அது மட்டுமல்ல, பணமதிப்பு இழப்பு என்ன கண்டுபிடித்தாங்க, என்ன முன்னேற்றம் கிடைத்ததன் மூலம் இந்த நாட்டுக்கு எதுவும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.